வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம் தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கடக ராசி, கடக லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கும் சூப்பராக இருக்குங்க. 12 குருங்க, நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கடைசியாக ஒரு 4-5 மாதமும் பார்த்தீங்கன்னாவே நல்ல விஷயம் எக்கச்சக்கமாக வரும். ஏதாவது கல்யாணம், காது குத்து, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, சொந்தக்கார வீட்டுங்களுக்கு போயின்னே இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது மாற்றி மாற்றி நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எக்கச்சக்கமாக. உங்களுக்கே நீங்களே கல்யாணம் ஆகிற வயசில் இருந்தீங்கன்னா, இல்லை கல்யாணம் தேடிட்டுருக்கீங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு கை கூட்டத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ப்ரப்போசல் வரும். கரெக்டானதை பார்த்து சூஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருங்க. இன்னொன்று, இதுவும் நீர் ராசி, பெண் ராசி, இவங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். உங்களுக்கு ஸ்பௌஸாக ஒரு கணவனாவோ மனைவியாவோ கடகம் வந்துட்டால் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்க ஃபுல் பொறுப்பு எடுத்து நடத்துவாங்க. கொஞ்சம் புலம்புவாங்க, குடும்பத்தையே நான் தான் தாங்கிறேன், நீ எதுவும் கண்டுக்க மாட்டேன்ட்டு. ஆனால் அவங்க ஃபுல்லாக எடுத்து பார்த்துப்பாங்க. நம்ம கவலைப்பட தேவையில்லை, எப்படியும் இருக்காங்க பார்த்துப்பாங்கன்றது. ஸோ இவங்களுக்கு இந்த குடும்பத்தை உருவாக்குறதுக்கு, அந்த மகப்பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப அவங்க லைஃப்லேயே அதுதான் ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே அது ஹாப்பியஸ்ட்டு. கடகத்துக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் என்னென்னா அந்த குழந்தை பேர் தான். அது ஆணோ பெண்ணோ, குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிறது தான் இருக்கிறதுலே அவங்களுக்கு பிக்கஸ்ட் ஹாப்பி. அந்த குழந்தை பேருக்கும் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் இவங்க சந்திரன்றதுனால ரொம்ப எமோஷனல் பர்சன், ரொம்ப லவ்வபிள் பர்சன். நிறைய பேர் லவ் இவங்களுக்கு அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லவ் அமைஞ்சவங்க கல்யாணமாக மாற்றுறதுக்கு வீட்டில் பேசலாம். அண்டு இவங்களுக்கு ஏதாவது கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த கடன் தொல்லைகள்லாம் கம்மியாகும். ஏதாவது கோர்ட்டு கேஸ், எந்த வம்பு வழக்கு, எந்த பிரச்சனை இருந்தாலும், உடல் உபாதைகள், ஏதாவது இந்த வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அது எல்லாமே டிராஸ்டிக்காக கம்மியாகிறதுக்கான நேரம் இது. உங்களுக்கு எதனா நீண்ட நாள் தொந்தரவு இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டான டைம். அதனால் நீங்கள் ஹெல்த்தியாக ரெடி பண்ணிக்கலாம். கல்யாணமும் சீக்கிரம் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான டைமுக்கு இது. அடுத்து, இந்த கல்யாணத்துக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது, ஆள் உதவி தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அது பெற்றோர்களாலும் கிடைக்கும், அப்பா அம்மா 2 பேருமே கிடைப்பாங்க. சொந்தக்காரங்கள்லேருந்தும், ஏன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்களாம் சித்தப்பா, பெரியப்பா, இவங்களும் உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு சந்தானம் படத்தில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஜாவா சுந்தரேசன் சாக்லேட் கொடுப்பான், அப்புறம் ப்ரமோஷன் கொஞ்சம் ஸ்வீட் கொடுப்பான், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் வருவான். அந்த மாதிரி கடகராசிக்கு ஃபுல் முன்னேற்றம் தான். அதுவும் இந்த மாதம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்குமே டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா இப்போ கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்த உடனே குழந்தை பிறக்கும். அதுவும் இப்போ வேலையிலேயே உங்களுக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் தேடி பாருங்கள். அதுவும் இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பு, லீடர்ஷிப் பொசிஷன்லாம் இருப்பீங்க. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுக்கு வந்து சம்பள உயர்வுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு எதனா போகணும்னு ட்ரை பண்றீங்க, இல்ல வெளி ஊரு, கடல் தாண்டி இல்ல வேற ஊர்ல பிரான்ச்ல ப்ரமோஷன் வாங்கி ட்ரான்ஸ்ஃபரோட போறீங்கன்னா, அதுக்கும் அதிகமான வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் உயர்வு இருக்கு. ப்ராஃபிட் நல்லா வரும். வெளிநாடுக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுவும் நீங்க வந்து ஜாக்கிரதையா பண்ணலாம். சரி. இப்ப எதுல உஷாரா இருக்கணும்னா, பண விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். எவ்வளவு குடுக்குறீங்க? எவ்வளோ வாங்குறீங்க? இந்த பணம் விஷயத்துல வந்து ரொம்ப உஷாரா நீங்க இருந்தாகணும். அதுக்கப்புறம் முயற்சி. நீங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சும்மா ட்ரை பண்ணேங்க. நீங்க ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ட்டீங்க. நீங்க வந்து வீடு, வண்டிலாம் வாங்கணும்னு சொல்ட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடம் போய் பார்த்தேன். பிளாட் பார்த்தேன். நல்லா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு. அப்புறமா வாங்கலாம்னு விட்டுட்டேன். அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது கத. ஏன்னா இப்ப டைம் நல்லா இருக்கு. உங்களுக்கு வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் டைம் நல்லா இருக்கு. முயற்சி தொடர்ந்து எடுத்தீங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆயிடும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துலலாம் இப்ப சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா டிலே பண்ணுவாரு. நீங்க முட்டி மோதுனீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துரலாம். அதனால இத பாருங்க. படிக்கிற குழந்தைங்களும் அதே மாரி தான். அதுவும் கடக ராசியில வந்து எப்படின்னா ரொம்ப எமோஷனல் டைப்ல ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க. இல்ல அ அர்த்தமே இல்லாம அப்படியே சோகமாயிட்டே வருவாங்க. சரிங்களா? இது வந்து பெரிய பிரச்சனை எங்கன்னா படிக்கிற குழந்தைங்கள்து. நல்லா படிக்கிற குழந்தை, திடீர்னு இந்த அமாவாசைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாள் புஸ்ஸுன்னு ஆயிடும். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ற மாரி இருக்கணும். நீங்க வந்து இன்கேஸ் படிக்கிற குழந்தைங்கலாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்றாங்கன்னா, எப்பவுமே நம்ம சொல்றது, அவங்க படிக்கிற குழந்தைங்க சாப்பாடு தட்டுல பச்சை கலர்ல ஏதாவது ஒரு சாப்பாடு பொருள் இருக்கணுங்க. வெண்டைக்காவோ, அ இல்ல அ ஏதாவது ஒண்ணு. நீங்க டீ குடிச்சா கூட அதில ஒரு ஏலக்காய் தட்டி போடுங்க. அது வந்து புதன ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்க படிப்பாங்க. பெரியவங்களும் நீங்க பேசுற விஷயங்கள் வந்து கரெக்ட்டா போய் சேரும் மக்கள. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, இப்ப பெரியவங்களுக்கும் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, வீட்ல ஒருத்தர் ஒரு மாரி புரிஞ்சுப்பாரு, ஆஃபீஸ்ல ஒரு மாரி புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் இந்த டீல ஏலக்காய் போட்டு தொடர்ந்து குடிக்க, குடிக்க புதன ஆக்டிவேட் பண்ண, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா உயரும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன், லலிதா திரிபுர சுந்தரி இவங்கலாம் ஃபுல் டெக்கரேஷன்ல அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். இளநீர் அபிஷேகம், பன்னீர், அ ந பால் அபிஷேகம்லாம் பண்ணி, அதையும் வர மக்களுக்கு டொனேஷன் அந்த பால டொனேஷனா குடுத்துட்டு வர இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா அமையும். இப்போ உங்க ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணோம். ஓவராலா லைஃப் எப்படி இருக்கும்? பணம் எப்படி கையில தங்கும்? யார் கடன் வாங்கலாம், வாங்கக்கூடாது? யாரு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? வீடு, வண்டி, வாகனம், நகைலாம் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது? வேலையில யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும்? யார் உஷாரா இருக்கணும்? பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும்? யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? யார் கடன் வாங்கலாம்? யார் வாங்கக்கூடாது? யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? யாருக்கு குழந்தை பேரு சீக்கிரம் கிடைக்கும்? அ யா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி, அ ப த 12,00,00,000 தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல், ஒரு ஒரு இந்த இந்த ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கும் 1,00,00,000 பேருக்கு பொதுவான தகவலா சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இத தாண்டி இன்னும் தீவிரமா உங்களுக்கு எனக்கு பர்ட்டிகுலரா வீட்ல இந்த இந்த விஷயம் நடக்குது சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா, தனியா என் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது 1. இத தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்றோம். சித்தர்கள் சொல்ற மாரி, "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்." உங்க உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமா மாத்துற மாரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள், தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்க கும்பாபிஷேகம்லாம் அப்ப பாருங்க. கலசத்தூளு தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமிய பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்ளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்ல. அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாரி குடுத்துருக்கேன். கன்சல்டிங்கில உங்களுடைய பிரச்சனைகள முழுசா சொன்னீங்கம்போது, உங்க ஜாதகத்த கம்ப்ளீட்டா பார்க்கும்போது, இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமா குடுக்கலாம். இதிலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு உலோகங்கள் இருக்கு. ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்கு. ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு பூ. அந்த பூவ வச்சு சில தெரப்பீஸ் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்த படுத்த தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்.
நான் வந்து பல ஜென்மாவா பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனா, எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்க, ஒரு பரிகாரம் சொல்லுங்க, நான் போனோனே சரியாகும்னு ஆவாதுங்க. இதுதான் பிராக்டிகாலிட்டி. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் போகுது. இந்த தெய்வத்த பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனா, நம்ம ஜெயிச்சு மேல வரணும்னா, உள்ள தனியா டெப்த்தா இறங்கி இது ஒண்ணு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு எடுத்து கன்டினியூஸா எக்சர்சைஸ் பண்றவன் தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தா பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கன்டினியூஸா புஷ்அப்ஸ் எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாரி தான் இந்த ஜோதிடமும். நீங்க வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுறாரு, இப்படி விஷயம் சொல்றாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இவர்ட்ட நான் பேசப் போறேன். டிவைன் டிவைன் தினேஷ்கிட்ட பேசப் போறேன்னும்போது, ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியா சொல்றேன். எந்தெந்த மாரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாரி நான் வழிபாடுகள பண்ணணுன்றத நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண வாழ்க்கையில சிறப்பா முன்னேறுவீங்க. நீங்க எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருடப்பிறப்பு உங்க எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.